இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க தெரியுமா? உங்க வீடியோக்கு கீழ கண்டிப்பா வந்து பிடிச்சா நல்ல கமெண்ட் போடுவாங்க. பிடிக்கலன்னா அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரிலாம் நம்ம வீடியோ போட முடியாது சரியா? பாட்டா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, ஒருத்தர்ட்ட சொல்கிற விதமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிச்சா பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுவாங்க. அதுதான் யூடியூப்போட இதே விதியே அதான். அதாவது டிஸ்லைக் பண்ணுவாங்க, பேடு கமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் போடும்போது அந்த கமாண்டை வந்து கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். நல்ல கமாண்டாக இருந்தாலும் சரி, பேடு கமாண்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு ஒருத்தவங்க ஒரு படம் மாதிரி போட்டுவிட்டு பின் பண்ணாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எனக்கு அது வந்து அவசியம் கிடையாது. அவங்க எதுக்கு போட்டாங்க, என்ன நம்ம நல்லா நடிக்கலையோ, நம்ம இப்படி தான் பண்ணணுமோ அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் நடிக்க தான் உங்கள் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. சிலவங்க வந்து புதுசாக வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து பேட் கமெண்ட் கண்டிப்பாக போடுவாங்க. வருஷ கணக்காக பார்த்துட்ருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து கண்டிப்பாக போட மாட்டாங்க. நம்ம வீடியோ கண்டினியூவாக வாட்சிங் பண்ணிகிட்ருப்பாங்க. புதுசாக வரவங்களுக்கு அதாவது உங்களை பற்றி தெரியாது. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமும் முதல்ல கிடையாது. நல்லா அறிஞ்சு புரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோவை நல்லா பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு போடுற கமெண்டை வந்து பின் பண்ணிடுங்க. நல்ல கமெண்டாக இருந்தாலும் சரி, பேடு கமெண்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரீப்ளை பண்ணுறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அவங்கள திட்டுறதும் திட்டாததும். நாசுக்காக வந்து எதுனாலும் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதான் நான் சொல்லுதோம்ல, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோ போட முடியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சது தான் நாம் வீடியோ போட முடியும். நான் சொன்னது சரியா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக பின் பண்ணுங்கள் வீடியோவை. சரியா? நன்றி.